இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் குடும்பங்கள் என்ன செய்வதென்று அறியாமல் உள்ளதாகவும் அரசு அவர்களை மீட்டுக் கொடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி நிச்சயம் இதில் தீர்வு காண்பார் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி காரைக்காலில் இருந்து சென்று கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 17 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சமீபத்தில் சிறையில் அடைத்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காரைக்காலை சேர்ந்த 12 மீனவ குடும்பங்களின் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து அவர்களது குடும்பத்திற்கு தேவையான 1 மாதத்திற்கான மளிகை பொருட்களையும் ரூபாய் 10,000 நிதி உதவியினையும் நேரடியாக வழங்கினார். மேலும் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யப்பட்டு உள்ளதாகவும் விரைவில் அவர்கள் வீடு திரும்புவார்கள் என குடும்பத்தினரிடம் ஆறுதல் கூறினார். தொடர்ந்து ஜனவரி மாதம் இலங்கை கடற்படை நடத்திய துப்பாக்கி சூட்டில் காலில் குண்டடிப்பட்டு நடக்க முடியாமல் உள்ள காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த மீனவர் செந்தமிழை சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மேலும் அவருக்கு 10,000 ரூபாய் நிதியுதவி மற்றும் அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்கினார். பின்னர் காரைக்கால் நிரவி டிஆர் பட்டினம் பகுதியில் சலூன் கடை நடை வைத்திருக்கும் பிரபு என்பவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ரயில் விபத்தில் தனது காலை இழந்த நிலையில் 2 சக்கர வாகனம் வேண்டுமென கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்ட நிலையில் அவருக்கு புதிய டிவிஎஸ் ஜெட்ஸ் 2 சக்கர வாகனத்தை வாங்கி கொடுத்தார் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அவர்கள். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின், இலங்கை கடற்படையினால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் குடும்பத்தை சந்தித்தேன். அவர்கள் மிகுந்த மனவேதனையில் என்ன செய்வதென்று அறியாமல் உள்ளனர். அரசு அவர்களை மீட்டுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பிலும் அவர்களை மீட்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த குடும்பங்கள் வறுமைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். தமிழகத்தில் நிதியுதவி கொடுப்பதாக கூறுகின்றனர். இங்கு அதுபோல எதுவும் இல்லை என தெரிவிக்கின்றனர். எனவே அரசு இவர்களுக்கு நிதியுதவி அளித்து நிரந்தர தீர்வு காண வேண்டுமென கேட்டார். தொடர்ந்து பேசிய அவர், கடலில் எல்லை பிரிப்பது என்பது சுலபமான விஷயமல்ல. அனைத்தையும் கருத்தில் கொண்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும். நிச்சயம் பிரதமர் நரேந்திர மோடி இதில் தீர்வு காண்பார் என நம்பிக்கை உள்ளது என கூறிய சார்லஸ் மார்டின், தேர்தல் நேரங்களில் மட்டும் அரசியல் கட்சிகள் வேலை செய்யாமல் எப்போதும் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். அரசாங்கம் இதில் ஒரு முன்னெடுப்பை எடுத்து உரிமையை கேட்டு பெற வேண்டுமென கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி அரசு மீனவர்கள் பிரச்சனையில் எப்படி அலட்சியமாக செயல்படுகிறதோ அதுபோலத்தான் அனைத்து விஷயத்திலும் செயல்படுகிறது என தெரிவித்த அவர், புதுச்சேரியில் தொடர்ந்து கொலை சம்பவங்கள் நடைபெறுகிறது. தொழில் செய்பவர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுகிறது. நான் வந்தால் நிச்சயம் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வேன். பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டுமென கூறினார். உலக தரத்திற்கு புதுச்சேரியை கொண்டு வர என்ன வேண்டும்? பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டுமென தெரிவித்த அவர், பல்கலைக்கழக மாணவிகள் பாலியல் புகார் விவகாரத்தில் விசாரணை கமிட்டி அமைக்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்டவர் இதுவரை புகார் அளிக்கவில்லை. எனவே விசாரணை கமிட்டி அமைத்தால் தான் பாதிக்கப்பட்ட மாணவியும் புகார்களை கொல்ல முன்வருபவர்கள் ஆகையால் உடனடியாக கமிட்டி அமைக்க வேண்டுமென கூறினார். தொடர்ந்து காரைக்காலில் உள்ள சப்தவரம் முதியோர் இல்லத்தை பார்வையிட்ட சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் அங்குள்ள முதியவர்களுக்கு பழங்களை வழங்கினார். அப்போது முதியோர் இல்ல நிறுவனர் பத்மஸ்ரீ கேசவசாமி முதியோர்கள் பயன்படுத்த வாஷிங் மிஷின் வேண்டுமென கோரிக்கை வைத்த நிலையில் 2 தினங்களில் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் முதியோர் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளையும் செய்து தருவதாகவும் சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார்.